இப்போ நான் காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். கேரட்டு, குடமிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போது நம்ம வைக்க போகிறது வெஜிடபிள் சாம்பார். அதுக்கு நான் குடமிளகா பாதி எடுத்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பெரிய பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை புளி தண்ணி இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடலாம். ஸ்லோ பண்ணிடுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை பருப்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த காய்க்காக ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை போட்டு மூடிடலாம். இதில் கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் சாம்பார் ரெடி.